நம்ம ஊரெல்லாம் பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்ட எதிர்த்து சினிமா நடிகர்கள் குரல் கொடுக்கணும் அப்படின்னாக்கா, ரொம்ப ரொம்ப ரேர் அதெல்லாம் பார்க்கறது. அதுவும் அப்போசிஷன் பார்ட்டி சார்ந்து கொஞ்சம் நட்புறவுல இருக்காங்கன்னா, அந்த கலைஞர்கள் வாய் திறப்பாங்க. ஆனா மத்தவங்க ரொம்ப கஷ்டம்ல. நான் அமெரிக்கால எவ்வளோ தைரியம் பாருங்க. இந்த ராபர்ட் டி நீரோ கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹாலிவுட் ஆக்டர்ஸ்னு எடுத்துக்கிட்டாலே இந்த மனுஷன் தான் அதுல பில்லரு. அவ்வளோ பெரிய லெஜெண்டரி ஆக்டர். அந்த மனுஷன் வந்தாருங்க இந்த ப்ரொடெஸ்ட்டுக்கு, இந்த ரேலியில கலந்துக்கணும் அப்படின்ட்டு. இவரு கூடவே இந்த நியூயார்க் கூட அட்டர்னி ஜெனரல் லெட்டிட்டா ஜேம்ஸ் அண்ட் இவங்க கூட அமெரிக்க சிவில் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்டான அல் ஷாப்டன் இத்தனை பெருந்தலைகளும் வந்திருந்தாங்க. இது ஒரு பகுதி மட்டும்தான். இந்த ப்ரொடெஸ்ட்ல இன்னும் பல நட்சத்திரங்கள் கலந்துக்கிட்டாங்க. இசைக்கலைஞர்கள் பல பேர். ட்ரம்ப்போட செயல்பாடுகள் இருக்குல்ல, அதைத்தான் எல்லாம் குறை சொன்னாலே தவிர தனிநபர் சார்ந்த தாக்குதலை முன்வைக்கல. இவ்வளவு விஷயங்களை பண்ணாங்க பாருங்க. ட்ரம்ப்போட பிஹேவியர் ஒன்று சில பார்க்கும்போது நம்ம இவர் என்ன ஒரு நாட்டோட அதிபர் மாதிரி நடந்துக்க மாட்டாரு, அமெரிக்க அதிபர் மாதிரி நடந்துக்க மாட்டாரு, குழந்தைத்தனமா இருப்பாருன்ற மாதிரிலாம் பல விமர்சனங்கள் இருக்குல்ல. அதை இந்த போற இடத்துல பயங்கரமா சித்தரிச்சு வச்சிருந்தாங்க. அதுவும் ட்ரம்ப்போட பொம்மை கையில கட்சதுக்கு அது என்னென்ன பண்ணாங்க தெரியுமா?